எல்லாத்துக்கும் ரொம்ப ஒரு சிறப்புள்ள ஒரு காண்டம் பார்த்தீங்கன்னா ஞான காண்டம். ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா பிறவி பயன்னு சொல்லுவோம். நிறைய பேர் நம்ம எதுக்காக பிறவி எடுத்திருக்கிறோங்கிறதே தெரியலையே. என்ன பர்பஸ்க்காக நம்ம எடுத்திருக்கிறோம், என்ன நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், என்ன செய்துக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது பல பேர்களுக்கு வந்து தெரியாதே வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஞான காண்டத்தை எடுத்து பார்க்கறதுக்கும் காலகட்டங்கள் வரணும். எல்லா நேரத்திலையும் தெரிஞ்சிக்க முடியாது. ஏன்னா அதில் உள்ள சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நுட்பமாக இருக்கும், ரொம்ப சூட்சமங்களாக சொல்லியிருப்பாங்க. அந்த வார்த்தைகளை நம்ம வந்து உள்ளுணர்வதற்கே நம்மளுக்கு வந்து ஞானம் வேணும். கரெக்ட். அது எப்போ நம்மளுக்கு கிடைக்குதோ அப்போ தான் அந்த ஞானகாண்டத்தை பார்க்க முடியும். அது வந்து பிறவி பயன். கரெக்ட். அப்போ கர்மா வந்து 5 விதமாக பிரிக்கிறாங்க. ஆசை, பாசம், காமம், இப்படி 5 விதமாக பிரிக்கிறாங்க. ஸோ இந்த 5ஐயும் நம்ம எப்படி நம்ம வந்து கட்டுப்படுத்தினால் நம்ம இறைவனிடம் வந்து நம்ம போய் சேர முடியும். தர்மங்கிறதோ நம்ம தர்மம் என்ன செய்கிறோம், 4 பேருக்கு அன்னதானம் பண்ணுறதோ ஒரு ஆசிரமத்தில் போய் சேவை பண்ணுறது வந்து தர்மம் கிடையாது. முதல்ல நம்ம எப்படி வாழணும், நம்ம இந்த ஆன்மாவை எப்படி இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் கட்டுண்டு, அதாவது கட்டுன்னா நம்ம கட்டுப்படுத்தினால் நம்ம இறைவனை நம்ம வந்து உள்ளுணர முடியும் அப்படிங்கிறது அந்த ஞானகாண்டம். அது வந்து பிறவி மோட்சத்துக்கும் முக்திக்கும் சொல்லக்கூடிய ஒரு சப்ஜெக்ட்டுங்க.